நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் வந்துட்டு ஒரு வழியாக எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரேவதி கையில் கார்த்திக் வந்து ரிங் போட போகிறாரு. கரெக்டாக போடுற நேரத்தில் அந்த நேரம் பார்த்து மகேஷ் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் காணாமல் போனவர் இப்போ திடீர்னு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எங்கே போயிருப்பார், என்ன ஆயிருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்கிலே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ரேவதிக்கு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ நேரம் எங்கே போனேன், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் வந்துட்டு மாடியில் தான் இருந்தேன், என்னை வந்துட்டு யாரோ அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஒன்று அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் எனக்கு வந்து மயக்கம் ஆகிட்டு இப்போ தான் மயக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சரி உன்னை அடித்தது யாருன்னு சொல்லு, எங்கள் வீட்டிலே வந்துட்டு உன்னை இந்தளவுக்கு யாருக்கு அந்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவனாண்டி நின்றுட்டு பக்கத்தில் நின்றுட்டு சொல்லுங்கள் யார் அடித்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டக்குன்னு இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இவருக்கு வந்து தோணுது. டக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து மாயா, சிவனாண்டி, நம்ம மகேஷ் 3 பேரும் இருக்காங்க. மகேஷை கட்டி வச்சிருக்க இடத்துல வந்து நம்ம சிவனாண்டி கட்டெல்லாம் அவுத்து விட்றாரு. நீங்கள் தான் என்னை கட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் ஆமாம் நான் தான் உன்னை கடத்தினேன், நான் இப்போ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நீ வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா, இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கிட்டேன்னா நீ நினச்ச மாதிரியெல்லாம் எல்லாமே நடக்கும். நீனும் உங்கள் அண்ணி வந்து எப்போதுமே உங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யாருக்கும் தெரியாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இவனுக்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. சரி பரவாயில்ல, நம்மளுக்காக அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் சரி வெளியில் போய் கேட்டால் நீ என்ன சொல்லணும், நானாக வந்துட்டு என்னை யார் கடத்துனாங்கன்னு தெரியல, என்னை யாரோ அடித்து இது பண்ணி மயக்கம் போட வச்சுட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம சிவனாண்டி சொல்கிறாரு. அதுக்கு உடனே மாயா இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க. இது இப்படி மட்டும் சொன்னால் வந்துட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி முடிஞ்சிரும், உடனே எந்த ஒரு இதுவுமே இருக்காது, இதுக்கு வந்து நம்ம கார்த்தி வந்து தான் உன்னை கடத்தினா அப்படின்னு சொல்லி நீ சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உடனே நம்ம சிவனாண்டியும் மகேஷும் யோசிக்கிறாங்க. சரி ஒருவேளை இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா அந்த கார்த்தி தானே எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான், நம்ம சாமுண்டீஸ்வரி அவன் தான் காப்பாற்றிடுறான், உனக்கும் அவன் தான் பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, அவனை பற்றி சொன்னால் சாமுண்டீஸ்வரி அவன் மேலே கோவப்பட்டு அவனை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அந்த வீட்டில் நம்ம ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம், நாம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டிக்கும் ஓ இது நல்ல ஐடியாவே இருக்கே, இது கூட எனக்கு தோணாமல் போயிட்டே அப்படின்னு நம்ம சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. மாயா வந்து செம்மையாக பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் வந்துட்டு சரி பரவாயில்ல நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க இருக்காங்க, என்ன மகேஷ் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக நிற்கிறியே, உன்னை யார் கடத்தினாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப, அதுக்கப்புறம் அந்த டக்குன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு என்னை வந்து கார்த்தி தான் கடத்தினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தியை கையை காமிக்கிறாங்க. கார்த்தியை கையை காமிச்சோன்னே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னது கார்த்தியா, இவன் இப்படி பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லையே கார்த்திக் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆபத்து வரும்பொழுதும் நம்மளை காப்பாற்றினது கார்த்தி தான், அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளாச்சு, அவரை போய் இப்படி சொல்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு நம்பவும் முடியலை, நம்பவும் இருக்க முடியல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி வந்துட்டு என்ன முருகா இப்படியெல்லாம் நடக்குது, என் பேத்திக்கு என் பேரனுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா அவனை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க போலையே, அவனுக்கு நடக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன முருகா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, கொஞ்சம் அமைதியாக இரு பரமேஸ்வரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன முருகா இவ்வளோ ஒரு இதுலேயும் நீ வந்துட்டு காமெடியாக பேசிகிட்டு இருக்க, என்னால் இது ஏற்றுக்கவே முடியலை, இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியம்மா வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எனது கார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிவனாண்டி வந்துட்டு சந்திரலேகாவை வந்துட்டு தூண்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இருக்கலாம்க்கா, எனக்கும் ரொம்ப நாளாக டவுட்டு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஏன்னா இவன் வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு உனக்காக ஓடி ஓடி வந்து உதவி பண்ணது எல்லாமே வந்து இவன் வந்து ஒரு பிளானோட கூட ஏன் பிளானோட ஒரு செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதுவுமே புரியலை, என்ன பிளானு, எதுக்காக என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லைக்கா இவன் வந்துட்டு நான் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், இவன் வந்து கரெக்டாக எந்தெந்த பிரச்சனை நடக்குது, உங்களை யார் யார் வந்து அட்டாக் பண்ண வராங்களோ அந்த டைமிங்லலாம் கரெக்டாக இவன் வந்து காப்பாற்றுறான், அப்போ வந்துட்டு இதெல்லாம் என்ன, அது ஒரு வேளை இவனோட பிளானாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு இவங்களும் லைட்டாக நம்புகிறாங்க. சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்
அவங்க கேட்க கேட்க நம்ம சிவனாண்டிக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. ஏன்னா எப்படியாச்சும் இவன் நினச்ச மாதிரி தானே நடக்க போகுது. இவரோட எண்ணம் வந்துட்டு எப்படியோ அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் அவ்வளோதான். அது வந்து நடக்க போகுதே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டுருக்காரு. அப்போ சந்திரலேகா பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து காப்பாற்றுறான். அதேமாதிரி நம்ம வீட்டு பொண்ணுங்கள்ட்டையும் நல்லா பேசுகிறான், க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். அவங்க மனசையும் மாற்றி நம்ம ரேவதி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உன்னோட பேச்சையும் மீறி அவள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். இவன் கூட்டிகிட்டு போய் தனியாக பேசினான். இவன் ஏதோ பேசி என்னென்னமோ சொல்லி அவளை வந்து திரும்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான். அதுக்கப்புறம் இவன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஒருவேளை இவன் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டு இந்த மாதிரி ஏன் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரலேகா சொன்னோன்னே இவங்களுக்கும் வந்துட்டு தோணுது, ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது. எல்லா விஷயத்துலையுமே நீ கம்பேர் பண்ணி பாருக்கா, கண்டிப்பாக வந்து இவனோட பிளானாக தான் இது இருக்கும், எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு கார்த்தியை திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தியை திரும்பி பார்த்து, "நீ இந்த வீட்டில் உடனே பார்த்து நீ இந்த வீட்டை விட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்திக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. "அம்மா ஒரு நிமிஷம் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் இந்த மாதிரி பண்ணுவேனா? உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? மற்றவங்க என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "உன் மேலே நம்பிக்கை வர மாதிரி இல்லையே. நீ வந்து எதுக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர நீ வந்து நல்லா தான் நினச்சிருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை எதுக்காக நீ கடத்தணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா நிஜமாவே நான் அவரை கட்டி போடலாமா? இது வந்துட்டு வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. அவர் வந்து மாற்றி என்னை சொல்கிறாரு" அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை உடனே அந்த மகேஷ் வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு, "இல்லை மேடம், நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இவர் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்து என்னை இது பண்ணாங்க. நல்லா லைட்டாக தான் பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக இவர் மாதிரி தான் இருந்துச்சு. இவராக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம், "இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் கார்த்தி? நீ தானே அப்படி பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "அம்மா ஒரு நிமிஷம் ஒன்று புரிஞ்சுங்க. என்னை வந்து நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா உங்களை ஈஸியாக வந்துட்டு உங்களோட எதிரிங்கள்லாம் வந்து உங்களை ஈஸியாக தாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இருந்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்" அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க தங்கச்சி தான் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஒரு வேளை வந்துட்டு இவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத வந்து அவங்க கன்ஃபார்மாக நம்பிட்டாங்க. நம்பி, "இதுக்கு மேலே உன்கிட்டலாம் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது கார்த்தி. நீ ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு கிளம்பிரு" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் அப்படி பண்ணலம்மா. நான் அப்படி பண்ணுவேனா" அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளோ போராடிட்டுருக்காரு. அவங்க ஒன்றும் கேட்குற மாதிரியே தெரியலங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க, "வந்துருங்க மகேஷ், நம்ம கிளம்பிருவோம். ஏன்னா இவங்கலாம் ஒருத்தவங்களும் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஏழைங்க. நம்ம வந்துட்டு அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க எல்லாருமே வந்துட்டு வசதி படைச்சவங்க. இவங்களுக்கு வந்து ஈக்குவலாக நம்மளால எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வேண்டாம். நம்ம கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லி வந்து நடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி மாயா கிட்ட சொல்கிறாங்க, "கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்கம்மா. நான் தான் விசாரிச்சுட்ருக்கேன்ல. நான் என்ன உண்மை அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம மாயாவும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா வந்துட்டு சொல்கிறாங்க, "அக்கா, இவன் வந்துட்டு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானோ தயவு செஞ்சு இவனை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. "என்னடா இப்படியெல்லாம் நடக்குதே" அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஒன்று நினச்சோம், ஆனால் இன்னும் வேறு மாதிரி ஏதோ நடந்துகிட்ருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு முருகனை வேண்டிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. தயவு செஞ்சு நீ வெளியில் கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி, "மேடம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஃபேமிலியை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்தேன். மற்றபடியெல்லாம் என்னோட எண்ணம் நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது. என் மேலே வந்து இவ்வளோ அபாண்டமாக பழியே போட்டாங்க. இது வரைக்கும் இவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பழி போட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நின்னேன். இப்போ எனக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் இந்த இடத்துல பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. "நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ எனக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து உள்மனசு சொல்லுது. எனக்கு அப்படி தோணுது மேடம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும். நான் என்றைக்கும் உங்களுக்கு ஆபத்தை வர விட மாட்டேன். நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து தடுத்து நிறுத்துவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளில போ" அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, "நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை. நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத நிரூபித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போய்க்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்கிறாரு. "அதெல்லாம் இப்போ டைம் கிடையாது. நீ போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, என் மேலே வந்து நீங்கள் பழிய சுமத்தியிருக்காங்க எல்லாரும். அதை வந்து நான் வந்து அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்றத வந்து நான் நிரூபித்து காட்டிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு.
நம்ம சாமுண்டீஸ்வரி இப்போ போறியா என்ன அப்படின்ட்டு அப்படி கேட்டுகிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் முடியாது மேம், நான் அந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, ரேவதிக்கும் மகேஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குமா, நம்ம கார்த்தி வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.